ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்னைக்கு முக்கியமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போறோம். நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருந்தேன், இது பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளி, அதுவும் சிபிஎஸ்இ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்பி அதுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு நீங்க ஜெராக்ஸ் எடுத்தாலும் செலவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம், உங்களுக்கு தான் வேஸ்டா போகும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு மெயில் மட்டும் அனுப்புங்க. உங்களுடைய போன்ல இருந்து ஒரே ஒரு மெயில் பண்ணுங்க. நாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே பார்க்குறோம். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்குறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணீங்க, இல்லை நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்றோம், அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூல் பாருங்க, ஆசிரியருக்கு சிரமமே இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா பண்ணால் எல்லா ஆசிரியருக்குமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஸ்கூலில் மட்டும் இப்படி பண்ணுறாங்க. ஸோ நிரந்தரமான ஆசிரியர் வேலையை தாங்க அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதி. ஸோ டெட் எக்ஸாம் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா விடுமுறை. ஸோ அரசு விதிகள் படி அரசுபடி பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை கிடைக்கும். ஸோ பல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரி வைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வெட்டிங்களா இனி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் கிடைக்காது. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஆசிரியர் சம்மந்தமான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நாம பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா விரிவா பார்க்கலாம். இந்த நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர்ல பார்த்தீங்கன்னா இளங்கலை முதுகலை நீங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துறாங்க. பணி பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணி தான், நாம வேலை செய்யறத பொறுத்து. ஸோ தேவைப்படும் பாடம் நீங்க இளங்கலையும் விண்ணப்பிக்கலாம், முதுகலையும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆங்கிலம் பாடம் கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, பிசிக்ஸ், ஆர்ட் டீச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் இருக்குது பாருங்க, ஹிந்தி டீச்சர் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், பிடி டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டைப் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் எவ்வளோ வேகன்சிங்கிறது மென்ஷன் பண்ண கிடையாது, அதிக அளவில் தான் இருக்கும். ஸோ இந்த 10 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதியாக பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிஎட்டு எல்லா இதுக்கும் கம்பல்சரி பிஎட்டு. அதே மாதிரி இந்த லைப்ரரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருந்தா போதும், பிடி டீச்சருக்குலாம் ரிலேட்டடாக படிச்சிருந்தா போதும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துறாங்க. எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆவணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுறீங்க. அந்த மெயில் பார்த்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை நேர்காணலுக்கு கூப்பிட்டாங்களோ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு போங்க, இல்லைனா விட்டுருங்க. நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே கொண்டுக்கிட்டு போனால் நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. சாதி சான்றிதழ், இதர சான்றிதழ், ஏதாவது டெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 எதாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 சான்றிதழ். இந்த 9 சான்றிதழ் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்டு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/3/2026 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் ஸ்வர்ணா வித்யாசாரம் சிபிஎஸ்இ ஸ்கூலு, ஸ்வர்ணபுரே, ஊத்துமலை ரோடு, சண்முகநல்லூர், சங்கரன் கோவில் தாலுகா, திருநெல்வேலி மாவட்டம் 627953. இந்த பின்கோடு இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வெப்சைட் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்வர்ணா வித்யாசாரம் ஸ்கூல் நீங்கள் போட்டிங்களாவே நெட்டில் வரும், திருநெல்வேலி மாவட்டம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. விண்ணப்பிக்க வேண்டிய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். கரெக்டாக நோட் பண்ணிக்க, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க கீழே, இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 23/3/2026 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. அன்னைக்கு மதியம் உட்காந்து பண்ணிங்களா கூட, ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பீங்க எல்லாமே ரெசியூம், அந்த ரெசியூம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ மெயில் அனுப்ப சொல்லிட்டாங்க, என்ன மெயிலில் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழப்பிட்டு இருக்க வேண்டாம். உங்களுடைய ரெசியூம் மட்டும் அனுப்புனா போதும். அவங்க பார்த்தீங்கன்னா ரெசியூம் பார்த்துட்டு நேர்காணல் உங்களுக்கு கூப்பிட்டா மட்டும்தான் அந்த 9 சான்றிதழ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த மெயிலோட நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அனுப்ப தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.